வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எரால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்துக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். எறால் கிரேவிக்கு வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே நம்ம தக்காளி 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். கூட லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிடலாம். இது மாதிரி நல்லா வதங்கினோன்னு மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கருகிரும். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. கொஞ்சம் மிளகாய்த்தூள் வாசலாம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம எறாவை போட்டுடலாம். எறா ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவியாச்சு. இதை நம்ம சேர்த்திக்கலாம். இதை நல்லா சிம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. எறா லைட்டாக தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் நம்ம பெரட்டணும். இப்போது எறா நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு பாருங்கள், எல்லாமே நல்லா சுருண்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது எறா நல்லா வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.